அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி, கார்த்திகை எல்லாம் கொண்டாடி ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலே சுப காரியத்தினால் கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இன்றிலிருந்து பாகம் 2ஆக முதல் கதையை ஆரம்பிப்போம். எப்போதும் போல் எனக்கு பிடித்த சுஜாதா அவர்களின் மற்றொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் ஜாதி இரண்டொழிய. ப்ரொஃபஸர் நரசிம்மன் அறைக்கு வெளியே எட்டி பார்த்தார். இன்டர்வியூக்காக காத்திருந்த இளைஞர்கள் இன்னும் இருந்தார்கள். ஆளுக்கோர் சான்றிதழ் கத்தை, ஆளுக்கோர் ஆர்வம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் நாற்காலியில் காத்திருந்தார்கள். சேதுராமன் ஒழுங்காக அமைத்த பெயர் பட்டியலை அவரிடம் கொடுக்க, இன்னும் எத்தனை பேர் என்று கேட்டார் நரசிம்மன். 27 சார், மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடணும். எஸ்சி எஸ்டி கோட்டா இன்டர்வியூ மத்தியானம், காலையில் இவங்க ரெகுலர் கேண்டிடேட்ஸ் முடிச்சிடலாம் சார் என்றார். காலையில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, சாயங்காலம் பேக்வேர்ட் கம்யூனிட்டியா? சாதி இரண்டொழிய வேறில்லை என்று ஔவையார் சொன்னது இப்போ கூட பொருந்தது பார்த்தீங்களா பிரேம் என்றார் சேதுராமன். அவர் சொன்னது கெட்ட வார்த்தை போல அத்தனை பேரும் அவரை ஒரு மாதிரி பார்க்க, பிரேம்நாத், அடுத்த ஆசாமியை கூப்பிடுப்பா. சார், இந்து மேட்ரிமோனியல் காலத்தை பாருங்க, சாதி எங்கேயும் போயிரலை என்றார். அந்த இளைஞன் உள்ளே வந்து குட் மார்னிங் சார்ஸ் என்று சொல்லிவிட்டு நின்று கொண்டிருக்க, சிட் டவுன் என்றார். உன் பெயர்? ரமேஷ் சார். லெட் மீ சி. ஜிபி A3.9. காலேஜில் எத்தனாவது ரேங்க்ப்பா? 2வது சார். முதல்ல யார்? சுரேஷ்னு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மொத்தமும் ரமேஷ் சுரேஷ்னு பேர் வச்சுக்கிறாங்க, கவனிச்சிங்களா என்றார் சித்தார்த்தன். நரசிம்மன் வெங்கடாச்சாரின்னு வச்சுக்கிட்டால் வேலை கிடைக்கிறதில்ல, அதனால தான் என்றார் பிரேம்நாத். அந்த பையன் அவர்களை மாற்றி மாற்றி பார்த்து மையமாக சிரித்து கொண்டிருந்தான். அவனும் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறானா? ஆமாம் சார் என்றான் அந்த பையன். யூனிவர்சிட்டியில் எத்தனாவது ரேங்க்கு? 8 அல்லது 9 சார், ஐ எம் நாட் ஷுர் என்றான். வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கியா? ஆமாம் சார் என்று சொன்னான் அவன். செலக்ட் ஆயிடுச்சா? இன்னும் தெரியல சார். பிஹெச்இஎல், ஐடிஐ, என்டிபிசி எல்லாம் போட்டிருக்கேன். யூபிஎஸ்சி எல்லாம் எழுதியிருக்கியா? ஓ, எழுதியிருக்கேன் சார். கேட்டு அதுவும் எழுதியிருக்கேன் சார். பிரேம்நாத் டெக்னிக்கலாக கேட்பதற்கு முன், ரமேஷ், லெட் மீ ஆஸ்க் யூ எ ஃப்ராங்க் கொஸ்டின். இத்தனை எல்லாம் மார்க் வாங்கியிருக்கிற, ஏன் பாஸ் ஆகி 1 வருஷமாக வேலை இல்லை? வாட் வென்ட் ராங் என்றார் நரசிம்மன். ரமேஷை உன்னிப்பாக பார்த்தார். அவன் கண்ணாடியை கழற்றி துடைத்து போட்டுக்கொண்டான். லேசாக புன்னகை புரிந்தாலும் அந்த கேள்வி அவனை தாக்கி இருக்க வேண்டும். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ சார், லக் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான். பிரேம் என்றார் அவர். பிரேம்நாத் உடனே, ரமேஷ், உன் ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் என்ன என்று கேட்டார். கம்யூனிகேஷன். அனாலிட்டிக்கல் ஆர் டிஜிட்டல்? 2ம் சார். பிரேம்நாத்தின் கேள்விகளை கேட்டு போர்டில் படம் வரைந்து பதில் சொன்ன ரமேஷின் வாழ்க்கை காகிதங்களை பார்த்தார் நரசிம்மன். சரித்திரமே சர்டிஃபிகேட்டுகள் வடிவில் இருந்தது. காலேஜ் பேச்சு போட்டி, ட்ரெக்கிங், என்சிசி, அனைத்து கல்லூரி விவாதம், கம்ப்யூட்டர் சொசைட்டி மாணவ பரிசு. பிரேம்நாத் முடித்ததும் தன் அருகில் உட்கார்ந்திருந்தவரிடம், எனிதிங் சித்து என்றார் சித்தார்த்தனை பார்த்து. அவர் தலையை ஆட்டினார். ரமேஷ்,
யூ கேன் கோ நவ். போகும் முன் ரமேஷ் சற்று தயங்கி, சார் ஒரு விஷயம் என்றான். என்னப்பா? இந்த இன்டர்வியூவில் நான் நல்லா செய்திருக்கிறேனா சார்? எனக்கு சான்ஸ் இருக்கா என்று கேட்டான் பரிதாபமாக. யூ வில் ஹியர் ஃப்ரம் அஸ் சூன். லெட்டர் போடுவோம்ப்பா, இப்போவே தெரியாது. அனைவரும் அவனை ஆயாசத்துடன் பார்த்தனர். அவன் உதடுகள் லேசாக துடித்தன. சார், இது எனக்கு 8வது இன்டர்வியூ சார். ஒரு விதமான எல்லைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் டெஸ்பரேட். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார். வி ஆர் வெரி புவர் என்றான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்குப்பா என்றார் சித்தார்த்தன். மற்றவர்கள் சிரித்தனர். நரசிம்மன் சிரிக்கவில்லை. வாட்ஸ் யுவர் ஃபாதர் ரமேஷ் என்றார் நரசிம்மன். ரிட்டையர்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் சார் என்றான். ஒன்லி சன்? ஆமாம் சார். வேறு? 4 சிஸ்டர்ஸ் சார். குட். செலக்ட் ஆச்சுன்னா லெட்டர் போடுறோம் என்ன என்றார் சித்தார்த்தன். தேங்க்யூ சார் என்று அவன் திகைப்புடன் தன் காகிதங்களை சேகரித்து கொண்டு சென்றான். போனதும் சித்தார்த்தன், மிஸ்டர் சேர்மன், குடும்ப விவரங்களை கேட்கிறதில் அர்த்தமில்லைன்னு நினைக்கிறேன் என்றார். அவர் ஷெட்யூல் காஸ்ட் பிரதிநிதி. இல்லை சித்தார்த்தன், இந்த பையன் அந்த சூழ்நிலையிலிருந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னுக்கு வந்திருக்கான். இவனுக்கு வேலை கொடுக்க வேண்டாமா என்று கேட்டார். மற்ற கேண்டிடேட்டுகளையும் வேக்கன்சியையும் பார்க்கலாமா? பிரேம், பையன் எப்படி? என் கேள்விக்கெல்லாம் நல்லா பதில் சொல்லிட்டான். பிரில்லியண்ட் என்றார் பிரேம். பிரைட் பாய். அகாடமிக்கலாகவும் நல்லா வாங்கியிருக்கிறான். பொதுவாக செலக்ட் பண்ணி வைக்கலாம் என்றார் அவர். மொத்தம் 27 பேர் இருக்கிறது. 4 வேக்கன்சி. ஃபைனல் ரேங்கிங்கில் வந்தால் we can qualify him. ஒரு பள்ளி வாத்தியாரின் மகன், ஒரே மகன், 4 பெண்கள், சிஸ்டர்ஸ் என்றார். இதெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட வேணும்னு தோணலை. ப்ரொஃபஸர் சேதுராமனை பார்த்து, சேது, மொத்தம் 4 வேக்கன்சி தானே? ஆமாம் சார். மீண்டும் காகிதங்களை பார்த்து, பின்னே 10ன்னு போட்டிருக்கு. 6 வேக்கன்சி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு சார் என்றார் அவர். ஓ, அது மத்தியானம். அப்போ இந்த பையனுக்கு கிடைக்கிறது கஷ்டமா? ஆமாம் சார். ஏற்கனவே 5 பேரை குவாலிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எல்லோரும் டாப்பர்ஸ். ஷெட்யூல் காஸ்ட் வேக்கன்சியை கன்வெர்ட் பண்ண முடியாதா? சேதுராமன் பயந்து போய், சார் அந்த பேச்சே வேண்டாம், நாம் ஏற்கனவே டிஃபால்ட் என்றார். டிஃபால்ட்னா? சொல்கிறேன் என்றான் சித்தார்த்தன். மிஸ்டர் சேர்மன், இது மத்திய சர்க்கார் கம்பெனி. இதில் மொத்த வேலைகளில் இத்தனை சதவீதம் எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒதுக்கீடு பண்ணி கோட்டா இருக்குது. அதை இவங்க ஃபில்லப் பண்ணாமல் சரியாக கேண்டிடேட்ஸ் இல்லைன்னு கதை பண்ணிவிட்டு இதுவரை பாவலா காட்டியிருக்காங்க. இந்த அம்பேத்கர் 100ஆண்டு வருஷம் எல்லாத்தையும் நிரப்பி ஆகணும்னு சர்க்காரிலிருந்து உத்தரவு வந்துருச்சு. அதனால் அந்த காலி இடங்களை ரெகுலர் கேண்டிடேட்ஸ் வச்சுட்டு நிரப்ப முடியாது என்றார். சேதுராமன், அவங்க எத்தனை பேர் மத்தியானம் வராங்க? 6 பேர் சார். எத்தனை வேக்கன்சி? 6. அவங்களுக்கு நல்ல டிமாண்ட் சார். நரசிம்மன் புரியாமல், அபத்தமாக இருக்குதே என்றார். இதில் அபத்தம் ஒன்றுமில்லை சார். இவர்களுடைய கடந்த கால பாவங்களை இப்போ திருத்திக்கிறாங்க. கம்பெனியில் மொத்தமாக பேக்லாக்கினால் இந்த நிலை. வருஷம் நிரப்பாமலே இருந்திருக்காங்க. கமிஷன் இவங்களை பற்றி ரொம்ப காட்டமாக குறிப்பு எழுதியிருக்காங்க என்றார். அப்போ அந்த பையனுக்கு கிடைக்காதுங்கிறீங்களா? கஷ்டம் சார். இட்ஸ் அ பிட்டி. பிராமணனாக பிறந்ததினாலே அத்தனை கஷ்டப்படுறானே என்றார் அவர். ஹவு டு யூ நோ ஹீ இஸ் அ பிராமின்? சரிப்பா, இல்லை, முதலியார், செட்டியார், பிள்ளை, அவ்வளோதானே. அனைவரும் சித்தார்த்தனை பார்க்க, நாம் இதை பற்றி விவாதிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.
இந்த பையனை விசாரிச்சிங்க, அதே போல் மத்தியானம் வராங்குள்ளையும் விசாரித்து பாருங்கள் அப்பா யாருன்னு. செருப்பு தைக்கிறவங்க, விவசாயிங்க, போர்ட்டருங்க இப்படி இருப்பாங்க. லெட்ஸ் நாட் கெட் எமோஷ்னல். இந்த விதிமுறைகளெல்லாம் நூற்றாண்டு கணக்காக நிகழ்ந்த அநியாயங்களை திருத்த பெரிய மனுஷங்க அமைச்சது என்றார். என்னதான் இருந்தாலும் என்று ஆரம்பித்த நரசிம்மனை தடுத்து நெக்ஸ்ட் என்றார் சித்தார்த்தன். மற்ற பேர்களை பேருக்கு 3 நிமிஷம் என்று மேம்போக்காகத்தான் இன்டர்வியூ பண்ண முடிந்தது. அவசரமாக முடித்துவிட்டு இடைவேளையில் சாப்பிடச் சென்றார்கள். சித்தார்த்தன் தனிப்பட்டு சேதுராமனிடம் சற்று கோபமாக பேசிக்கொண்டிருந்தார். என்னையா சேர்மன், இந்த ஆள் ரெக்ரூட்மெண்ட் விதிமுறைகளையெல்லாம் தெரியாமல் ஜாதி பற்றி பேசின்னு இருக்கார். சேதுராமன் சற்றே பதட்டத்துடன், சாரி சார், அவர் அமெரிக்காவில் இருந்தவர், இப்போ தான் இந்தியா திரும்பியிருக்கார். நம்ம ஊர் நெளிவு சுழிவெல்லாம் தெரியவில்லை. அவன் எவனாக இருந்தால் எனக்கு என்னையா என்றார். மத்தியானம் SC/ST பிரிவுக்காக தனிப்பட்ட இன்டர்வியூ நடந்தது. சித்தார்த்தன், ப்ரொஃபஸருக்கு எல்லா விதிகளையும் சொல்லிடுங்க சேதுராமன் என்றார். என்னப்பா என்றார் நரசிம்மன். சார், இந்த இன்டர்வியூவை நடத்துகிற போது நாம் ஸ்டாண்டர்ட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும் சார். அவங்களுக்கு கேள்வி புரியலைன்னா விவரமாக விளக்கணும் என்றார். எதுக்கு அப்படி செய்யணும்? ரூல்ஸ் அப்படி மிஸ்டர். ரூல்ஸ் அப்படி மிஸ்டர் நரசிம்மன் என்றார் சித்தார்த்தன். அப்படியா? தாழ்த்தப்பட்ட வர்க்கத்திலிருந்து வந்ததுனால அவங்களுக்கு அதிகம் வாய்ப்புகள் இல்லாததுனால் அவங்களை முன்னுக்கு கொண்டு வர எல்லா முயற்சிகளும் செய்யணும். அதுக்காகத்தான் இந்த விதிகள் என்றார் சித்தார்த்தன். சரி, நீங்களே கேட்டுங்க, நான் எதுவும் கேட்கல என்றார். அப்படி இல்லை, தாராளமாக கேட்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்னு கண்டுபிடிச்சு கேளுங்க, என்ன தெரியாதுன்னு கண்டுபிடிக்கல என்றார் சித்தார்த்தன். முதலில் வந்தது ஒரு பெண். உட்காருமா, உன் பேர் என்னம்மா? ஷீலா என்றாள் ஷீலா. தலையை கச்சிதமாக வெட்டியிருந்தாள். பென்சிலை உருட்டி கொண்டு பெரிய பெரிய விழிகளால் மாற்றி மாற்றி அனைவரையும் பார்த்தாள். லேசாக மேல்நாட்டு சென்ட் வாசனை அடித்தது. ஷீலா, நீங்கள் நேத்திக்கு வர வேண்டியவங்க தானே என்றார் சேதுராமன். எஸ் சார். சாரி சார், நேத்திக்கு வர முடியல என்றாள் அவள். அதனால் பரவாயில்லை. ஷீலா, உனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் எது என்று பிரேம்நாத் கேட்டார். மியூசிக் சார். பாடங்களில் என்று கேட்டார். ஆஸ்மி என்று பென்சில் கடிக்க, எது வேணால் கேட்கலாமா என்றார். சித்தார்த்தன் குறுக்கிட்டு, ஷீலா, நீ எந்த பாடத்தில் கேள்வி கேட்க பதில் சொல்ல விரும்புகிற என்று கேட்டார். எனிதிங் என்று மோகனமாக சிரித்தாள். நரசிம்மன், லுக் யங் லேடி, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் என்றார். உடனே அவள் சிரிப்பு உறைந்து போய் எஸ் என்றாள் ஹீனமாக. ஆல்ரைட், உன் ப்ராஜெக்ட் என்ன என்று கேட்டார் பிரேம். அவள் தன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அவர்களிடம் நகர்த்தினாள். ப்ராஜெக்ட் பேர் கூடவா தெரியாது? ஃபில்டர் டிசைன் என்றாள். அதை பற்றி 4 வாக்கியங்கள் சொல்லுமா என்றார் நரசிம்மன். மறுபடி சிரித்து, சாரி சார், ஐ ஃபர்காட் என்றாள். இந்த சப்ஜெக்ட் எப்போ முடிஞ்சதுமா என்று கேட்டார். மார்ச் மாதத்தில் சார். யூ மீன் அதுக்குள்ளே 2 மாதத்தில் மறந்துட்டியா? ஷீலா, டைட்டிலாவது ஞாபகம் இருக்கு இல்லையா என்று கேட்டார் சித்தார்த்தன். ஊருக்கு போயிருந்தேன் சார் என் அப்பாவுடன். இன்று காலை தான் திரும்ப வந்ததும் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். அதனால் படிக்க முடியவில்லை. அவள் ஆங்கில உச்சரிப்பில் கான்வென்ட் கலந்திருந்தது. ஃபேர் இனஃப் என்றார் சித்தார்த்தன். எனிதிங் எல்ஸ் ஜென்டில்மேன் என்றார் சித்தார்த்தன். பதிலுக்காக காத்திருக்காமல், ஷீலா, யூ மே கோ என்று ஷீலாவை பார்த்து சொன்னார். ஷீலா எழுந்திருக்க நரசிம்மன், ஷீலா, உன் தந்தையின் பெயர் என்ன? அவள் தயங்கி, இதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டுமா என்பது போல் அனைவரையும் பார்த்தாள். உன் தந்தை என்ன வேலையில் இருக்கிறார்? டைரக்டராக இருக்கிறாள். எங்கே? CRLE. சரி, நீ போகலாம்
என்றார் சித்தார்த்தன். ஒன் மோர் கொஸ்டின் ஷீலா, உன் தந்தையுடன் எந்த ஊருக்கு போயிருந்தாய்? சுவிட்சர்லாந்து என்று சொல்லிவிட்டு அனைவரையும் வசீகரமாக பார்த்து புன்னகைத்துவிட்டு குட் டே என்று சென்றாள். அவள் போனதும், வாட் டு யூ சே மிஸ்டர் சித்தார்த்தன், இவளுக்கு வேலை கொடுக்க வேண்டுமா என்றார் நரசிம்மன். ஏன், அதில் என்ன சந்தேகம் என்றார் சித்தார்த்தன். இந்த பெண் பேக்வர்ட் கிளாஸா? தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் லேபில் டைரக்டர், சுவிட்சர்லாந்து எல்லாம் சுற்றி வந்திருக்கிறாள் என்று கேட்டார் நரசிம்மன். சேதுராமன், அந்த பெண்ணின் காஸ்ட் சர்டிஃபிகேட்டை பாருங்கள் என்றார் சித்தார்த்தன். சேதுராமன் பார்த்து, சர்டிஃபிகேட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கிறது சார், ஷெட்யூல் வகுப்பை சேர்ந்தவள் தான் என்றார். என்னைய அநியாயம், இவள் பிற்படுத்தப்பட்டவளா? சித்தார்த்தன், அதில் என்ன சந்தேகம் என்றார். இதில் என்ன அநியாயமும் என்றார். வாட் நான்சென்ஸ் என்றார் நரசிம்மன். இதையெல்லாம் விடவ உமக்கு உரிமை இல்லை ப்ரொஃபஸர். ஷீ இஸ் அ பேக்வர்ட் கிளாஸ், சர்க்கார் அமைத்த ஷெட்யூல் அங்கீகரித்தபடி என்றார் சித்தார்த்தன். இந்த பெண்ணுக்கு வேலை கொடுக்கணுமா என்றார் நரசிம்மன். கட்டாயம் என்று சொன்னார் சித்தார்த்தன். பதிலும் சரியாக சொல்லலையே சார். நீங்கள் சரியாக கேட்கலையே, அவள் அப்பா பிறப்பை பற்றியே கேட்டுட்டு இருந்தீங்க என்றார் சித்தார்த்தன். எனக்கு என்னவோ இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டாம்னு தோணுது என்றார் ப்ரொஃபஸர். சேதுராமன் கொஞ்சம் பதற்றத்துடன், சார் குவாலிஃபை பண்ணிடுங்க சார், ஏற்கனவே ஷெட்யூல் காஸ்ட் கமிஷனில் ஏன் நிரப்பலைன்னு காய்ச்சுறாங்க, இந்த வருஷம் நிரப்பியே ஆகணும் என்று கெஞ்சினார். சித்தார்த்தன், நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா இல்லையா, எது என்று கேட்டார். அந்த பையனுக்கு கொடுக்காம இந்த பொண்ணுக்கு கொடுக்கறது. 2 பேரும் கேள்விக்கு பதில் சொன்னதை கேட்டீங்கல்ல? சித்தார்த்தன் ப்ரொஃபஸரை நேராக பார்த்து, ஆமாம் ப்ரொஃபஸர், இது அநியாயம்தான். ஆனால் இதை விட அநியாயம் ஒன்று இதுக்கு முன்னால் இழைக்கப்பட்டது ப்ரொஃபஸர், 1000 வருஷங்களுக்கு முன்னால். அந்த அநியாயத்தையே இன்னும் நான் நிவர்த்தி பண்ணலை என்றார். அப்போ சேதுராமா கொடுத்தே ஆகணுங்கிறியா? ஆமாம் என்றார் சித்தார்த்தன். லேசான புன்னகையுடன் ஷீலாவின் பெயருக்கு எதிரில் சூட்டபிள் என்று எழுதி கையெழுத்திட்டார் நரசிம்மன். யார் ஃபார்வேர்டு யார் பேக்வேர்டு, என்னையா தேசம் இது? நரசிம்மன் இன்டர்வியூ முடித்து லிஃப்டில் வெளிப்பட்டு காரில் கிளம்பும்போது அந்த பையன் ரமேஷை மறுபடி பார்த்தார். திருமுனையில் பெட்டி தோள்பையுடன் பஸ்ஸை பார்த்து நின்று கொண்டிருந்தான். இன்னுமா நிற்கிறான்? பக்கத்து காலனியில் தெரிந்தவர் யாரையாவது பார்த்துவிட்டு இப்போதுதான் கிளம்புகிறானோ என்று நினைத்தார். அந்த பெண் ஷீலாவுக்கு சிஆர்இயிலிருந்து கார் வந்திருந்தது. அதில் அவள் ஏறிக்கொண்டு செல்ல அந்த பையன் முனிசிபல் குழாயில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தான். நரசிம்மன் அவனை கூப்பிடுவதற்குள் பஸ் வந்துவிட அதில் ஏறிக்கொண்டு சென்றான். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு கதையுடன்.